கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையை பற்றிய உபதேசம், அதைத்தான் நீங்க கேட்கணும். பாஸ்டர் இந்த ஆராதனை முடிஞ்சு ஜெபம் பண்ணும்போது சொன்னாரு, சிலுவை பாவத்தில் இருந்து எல்லாரும் விடுபட்டு எல்லாரும் பரிசுத்தம் அடைய நீர் கிரியை செய்யும் ஜெபம் பண்ணார். என் பிரசங்கத்தினுடைய சாராம்சமே அதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்வதை கவனிங்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் அது என்ன? சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன? அதை நாம் கை கொள்ள வேண்டும். இயேசுவை சோகமாய் பார்க்கிற நாள் அல்ல இது. இயேசு செய்த மகத்தான தியாகத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க வேண்டும். யோவான் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி வந்தார். அப்பொழுது யோவான் ஸ்நானகன் சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 29 வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இதான் சிலுவையின் உபதேசம். இதான் சிலுவையின் உபதேசம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று இயேசுவை அறிமுகம் செய்கிறார் யோவான் ஸ்நானகன். எல்லாரும் இன்றைக்கு பிரசங்கத்தை கருத்தோடு கவனியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை சுமக்கிறவர். ஒரு சில வசனங்களை வேகமா வாசித்து நான் சில வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. யோவான், அதாவது உபாகமம் 1 அதிகாரம் 30-31 நீங்கள் பார்த்தால், உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு இந்த நாள் வரைக்கும் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எப்படி சுமந்து கொண்டு வந்தார் என்று உபாகமம் 32:11-12 இருக்கிறது. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 63 அதிகாரம் 9 வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். தேவன் நம்மையே சுமக்கிறவர், நம்மை சுமக்கிறவர். இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிராக வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசினுடைய தொல்லைகள், பிசாசு பயன்படுத்தின மனிதர்களின் உபத்திரவங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு தேவன் உங்களை சுமந்து கொண்டு இந்த நேரம் வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். அதைத்தான் ஏசாயா தீர்க்கன் சொல்றாரு. அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும், அதாவது உங்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார்.
அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டுக்கொண்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஆகவே இதை நீங்க மறந்துடவே கூடாது. மற்றவர்கள் போல அல்ல, நாம் விசேஷமானவர்கள். நம்மை தேவன் தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். ஆகவே நம்மை சுமந்து வந்த தேவன் அதற்கு பிற்பாடு நமக்காக அவர் சுமக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தது. அதில் ஒன்று ரொம்ப முக்கியமானது. நம்மை சுமந்து வந்த தேவன் நமக்கு மேலும் பாதிப்பு ஏற்படாமல், நாம் இந்த பூலோகத்தில் பிறந்த நாம் அடுத்து நாம் பரலோகத்தில் நாம் இருக்க வேண்டும், நாம் போய் சேர வேண்டிய அந்த இறுதி ஆசீர்வாதமான நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அதற்காக இந்த பூலோகத்தில் வாழ்கிற நாட்களில், இந்த மாம்சத்தில் வாழ்கிற நாட்களில் நமக்கு சில பரிகாரங்கள் அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் நம்மை சுமந்து நடத்தி கொண்டு வந்த தேவன் நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில கெடுதிகள், கெட்டது, தீமை அல்லது பொல்லாப்பு நம்மேல் அதிகாரம் கொள்வதற்கு ஒரு பிரதான காரணம் இருக்கிறது. சாத்தான் என்னை தொடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எனக்கு தீமை வந்து என்னை சேதப்படுத்துவதற்கு அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டிய அந்த முழு பொறுப்பு இயேசுவின் மேல் வந்தது. இம்மட்டும் சுமந்து வந்ததல்ல, இனிமேலும் நாம் தேவனுடைய பரலோகம், தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நித்திய வீட்டுக்கு நாம் போய் சேர வேண்டும். அதுதான் இறுதி. ஆகவே அதுவரைக்கும் நம்மை இந்த உலகத்தில் காப்பாற்றுவதற்காக இயேசு என்ன செய்தார்? சில வசனங்களை வாசித்து உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். மிக முக்கியமாய் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை விடுவிக்க வேண்டிய, நம்மை ரட்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ஏசாயா 53 அதிகாரம் 11-12. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றி அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இங்கே 2 வசனத்திலும் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. துல்லியமாய் சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சொல்லி இருக்கிறது, அவர்களுடைய அக்கிரமத்தை தாமே சுமந்து கொள்வார். நம்முடைய அக்கிரமம், பாவம். 12ஆம் வசனத்தில் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, மீண்டும் கவனிங்கள், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் இந்த வசனங்கள் உங்களுக்கு சொல்லும் போது வசனத்திலிருந்து தான் உங்களுக்கு நான் தேவனுடைய பிரசங்கத்தை அல்லது வியாக்கியானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். மீண்டும் வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு சாக வேண்டுமாம், பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் அதனால் ஏற்பட்ட தழும்புகளால் நாம் குணமாகிறோம். என்ற கவனிகள், என்னுடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். நிஜம்தானா?
நான் அதில் என்ன அனுபவம் பெற்றிருக்கிறேன். 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனத்தை 7, 8, 9, 10 ஆகிய வசனங்களை கவனியுங்கள். நீங்கள் அந்த ஸ்கிரீனில் பாருங்க அல்லது உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து பாருங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. 1 யோவான் 2 அதிகாரம் 2 வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். 1 யோவான் 3 அதிகாரம் 5 வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே, அதாவது எல்லா கெடுதிக்கும் காரணம் பாவம். இந்த நாட்களில் சபைகளில் பரிசுத்தத்தை குறித்த உபதேசம் இல்லை. நம்முடைய தமிழ்நாட்டில் இப்பொழுது நடக்கிற நடப்புகளை நீங்கள் எல்லாரும் கவனித்துக் கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய கவனத்துக்கு இந்த யூடியூபர்ஸ் நிறைய விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறார்கள். கெட்ட விஷயங்களையும் கொண்டு வருகிறார்கள், நல்ல விஷயம் கொண்டு வருகிறார்களா எனக்கு தெரியவில்லை. அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் எல்லாருமே தாங்கள் பரிசுத்தவான்கள் போல பேசுகிறார்கள். எல்லாருமே நான் தான் உத்தமன் என்பது போல் பேசுகிறார்கள். அதை கேட்கும்போது என்ன இருக்கிறது என்றால், இந்த போதகர்கள், சபை நடத்துகிற போதகர்கள் பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறது இல்லை, அறிவு உண்டாக்குவதற்கு ஏற்ற பிரசங்கம் செய்கிறார்கள். ஆனால் வேத புத்தகத்தில் அறிவு இருமாப்பை உண்டாக்கும் என்று சொல்லி இருக்கிறது. நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதில் ஒரு வசனம் நான் நினைக்கிறேன் பேதுரு உடைய நிருபத்தில் அது இருக்கிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 பாருங்கள். அதில் சொல்லி இருக்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியமான. நம்முடைய இயேசு பரிசுத்தம் உள்ளவர். அவர் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய ஏற்றவர். எல்லாரும் பிரசங்கத்தை கவனிக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை, ஒருவனும் பரலோகத்துக்கு வருவதில்லை. இயேசு கிறிஸ்து என்றால் பரிசுத்த தெய்வம் என்ற அர்த்தம். இயேசு கேட்டார், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றம் சாட்டக்கூடும் என்று சொல்லி அவர் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அதனால தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், ஊழியம் செய்கிறவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். ஊழியம் செய்கிறவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு போதகர்கள், பிரசங்கிக்கிறவர்கள் பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கிறது இல்லை. ஏனென்றால் அது அவர்கள் வாழ்க்கையில் இல்லை. தவறுகள் அதை குறித்து பிரசங்கம் பண்ணாததினால, ஜனங்கள் அதை கேட்காததினால பரிசுத்தத்தை குறித்த பயம், சிந்தை, அதற்கான முயற்சி இல்லை. இது தேவனுக்கு பிடிக்காது என்று யாரும் நினைக்கிறதில்லை. துணிகரமாக அதை செய்து விடுகிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கிற காலத்தில் இருந்த பாவத்துக்கு எதிரான பிரசங்கங்களை கேட்டு வளர்ந்தவர்கள்.
பாவத்தை நீக்கவே இயேசு வந்தார். பாவ பரிகாரியாகத்தான் இயேசு வந்தார். என் நோய் எனக்கு ஆசீர்வாதம், நான் பூமியில் நல்லா வாழ்றதுக்கு இயேசு வந்தார், சிலுவையில மரிச்சார் என்று சொல்றதெல்லாம் பின்னால இருக்கிற காரியங்கள். முதலும் பிரதானமான காரியம், நான் இத்தனை வசனம் உங்களுக்கு வாசித்து காட்டினேன், பாவத்தை பரிகரிக்கவே இயேசு வந்தார். என்னை அவருடைய திரு ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தமாயிருங்கள். பேசினால் பாவம், பார்த்தால் பாவம், எதையும் கேட்டால் பாவம், புசித்தால் பாவம், நடந்தால் பாவம், எல்லாவற்றிலும் பாவம். அது தன் மகுடத்தை சூடி இருக்கிறது. பாவம் தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஸ்ட்ராங்கா அவர்கள் பாவம் கவர் பண்ணி இருக்குது. பாவத்தில் இருந்து விடுதலை இல்லை, பரிசுத்தம் இல்லை. இயேசு எதற்காக சிலுவையை தெரிந்து கொண்டார்? இந்த மனுவர்க்கம் பாவத்தில் விழுந்ததினாலே. அதைத்தான் மிக தெளிவாக வேத புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அதாவது யாக்கோபு சொல்லுகிறார், 1 அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை பாருங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அதாவது ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டெம்ப்டர் அல்ல. நமக்கு டெஸ்ட் வைப்பார், ஆனா டெம்ப்ட் பண்ண மாட்டார். அந்த கவனிங்கள், இதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். பிசாசு நம்மளை டெம்ப்ட் பண்ணுவான், அவன் தான் டெம்ப்டர். நம்மளை பாவம் செய்ய தூண்டுவான், பாவம் செய்வதற்கு ஏதுவான காட்சிகளை காட்டுவான், பாவம் செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பான். அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசமாகிய சிலுவையை குறித்த உபதேசமாம் பரிசுத்தம், பரிசுத்த வாழ்க்கை, பாவத்திலிருந்து நிவர்த்தியாகி வாழ்கிற வாழ்க்கை குறித்து பிரசங்கம் நீங்கள் கேட்டிருந்தீர்களானால், உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பிரசங்க வாக்கியங்கள் உங்கள் உள்ளத்தில் இருந்து வந்து உங்கள் சிந்தையை அது ஆட்கொள்ளும். அப்பொழுது இது தவறு என்று உங்களுக்கு தோணும். நான் ஆரம்பத்தில் ரொம்ப முரடங்க, யாருக்கும் பயப்பட மாட்டேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பயப்பட மாட்டேன். இப்போ அப்படிதான். ஆனால் இப்போ ரொம்ப மாற்றம் உண்டான ஒரு நபர் நான். இந்த சென்னை பட்டணத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் தெரியும், யாராவது ஒரு தவறு ஃபைட் ஃபார் ரைட் அப்படின்னா அது நான் தான். நீதிக்காக போராடு, நியாயத்துக்காக போராடுனா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் போராடுவேன். நான் மட்டும் தனித்தவனாக இருந்தால் கூட போராடுவேன். அப்படிப்பட்ட ஆள். அப்போ தான் இப்போ இதை குறித்து நான் ஏன் சொல்கிறேன்றதை உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். இது ஆனால் நான் சாயங்காலம் பிரசங்கம் போனேன் பாருங்க. நான் ஒரு புல்லட் மோட்டார் சைக்கிள் வச்சுருந்தேன். அந்த புல்லட்டில் நான் உட்காந்தா மீசெல்லாம் பெருசாக இருக்கும். அப்படி வச்சுட்டு போனால் பயங்கர போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கும். அவங்களாம் தெருவில் இருக்க பிளாட்ஃபார்மில் இருந்து எழுந்து ஓடுவான். ஏன்னா சீட்டு கட்டு ஏதாவது விளையாடிக்கிட்டு இருப்பானுங்க, நம்மளை பார்த்தோன்னே ஓடுவானுங்க. அப்படி கம்பீரமாக இருக்கும். என்னை யாரும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. யாராவது என்னை ஓவர்டேக் பண்ணிட்டான்னா அப்படி பார்ப்பேன், சரி போயிட்டு போகிறான்னு விட்டுருவேன். அவன் திரும்பி பார்த்துட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், என்னை ஓவர்டேக் பண்ணி இப்படி திரும்பி பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னான் விட மாட்டேன். அவன் போகிறது என் ரூட்டு இல்லைனாலும் அவன் ரூட்டில் போய் அவனை ஓவர்டேக் பண்ணி மடக்கி ஒரு நையாண்டி சிரிப்பு சிரிச்சுட்டு தான் என் ரூட்டுக்கே வருவேன். சாயங்காலம் பிரசங்கம் பண்ணுவேன் வல்லமையா. நிறைய பேர் ஒப்பு கொடுப்பாங்க. இது தவறா எனக்கு தெரியல, அப்படி செய்துகிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது தேவன் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னோட பேசினார். நீ சரியில்லை அப்படின்னார். என்ன ஆண்டவரே சரியில்லை? நேற்று கூட சாயங்காலம் பிரசங்கம் பண்ணேன், 12 பேர் அழுது ஒப்பு கொடுத்தாங்க, என்ன போய் சரியில்லைன்னு சொல்றீரு அப்படின்னு. ஆமாம் நீ சரியில்லை. அப்போ என்ன விஷயம்னு கேட்டால், உனக்கு ரொம்ப கோபம் வருது, நீ எதிர்க்கிற, சண்டை போடுற,
இந்த மாதிரி சுபாவங்கள்லாம் உனக்கு இருக்குது, இது மாறணும் அப்படின்னு சொன்னார். இது எப்படி மாறும் அப்படின்னு, அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? தேவன் எப்போதுமே, இயேசு கிறிஸ்து ஆவியானவர் எப்போதுமே ஒருவனை திருத்துறதுக்கு வச்சிருக்கிற ஆயுதம் போதனை, டீச்சிங், உபதேசம். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், போதகர்கள், பிரசங்கிமார்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். இவர்கள் போதிக்காததினாலே, பரிசுத்தத்தை குறித்து போதிக்காததினாலே, இன்றைக்கு பரிசுத்தம் இல்லாமலே பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், குதிக்கலாம், துள்ளலாம், எல்லாம் இயேசுன்னு சொல்லிக்கொள்ளலாம், ஊழி சொல்லிக்கொள்ளலாம், கிறிஸ்தவர்களை அட்ராக்ட் பண்ணலாம், பெருந்திரளை கூட்டலாம். ஆனால் பரிசுத்தம் நோ, வாழ்க்கையிலே இருக்காது. அதை பற்றி உபதேசம் கேட்டதே கிடையாது. அதை பற்றி உபதேசம் பண்ணுகிற என்னை போன்றவர்களுடைய பிரசங்கத்தை ஒதுக்கி தள்ளி விடுகிறது. அப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலை கேட்கறதில்லை. இயேசுநாதர் சொன்னார் சீச்சர்களை பார்த்து, நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் ஒருவன் சுத்தமாக வேண்டுமானால் அவன் உபதேசம் கேட்க வேண்டும், நல்ல போதனை கேட்க வேண்டும். பாஸ்டர் ஜெக்கின் மேலே ஒரு பெரிய கடமை இருக்கிறது, போதனை செய்ய வேண்டும். போதனை என்பது அறிவுரை சொல்வது, போதனை என்பது கண்டிப்பாய் பேசுவது, போதனை என்பது நற்சீர்படுத்துவது. இதெல்லாம் போதனையில் இருக்கிறது. நீங்கள் கேட்ட உபதேசத்தினால் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். அப்படியானால் ஒருவன் ஒரு உபதேசத்தை திரும்ப கேட்கும் போது அது அவன் செவி வழியாய் போய் அவனுடைய உள்ளத்தில், அவனுடைய மைண்டில் அது சுருக்கம் விழுந்து அது போய் உள்ள அந்த இடத்தை பிடிச்சுக்கிடும். அது அப்போ திரும்ப அவனுக்குள்ள ரிமைண்ட் பண்ணுவான், அதை திரும்பவும் அது அவனுக்கு கொண்டு வருவான். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்கிறார். இந்த வாக்கு உனக்கு எப்படி கிடைத்தது? தேவன் போதித்த போதனையை நான் கேட்டேன், அது என் உள்ளத்தில் தங்கிட்டு, ஆகவே நான் பாவம் செய்ய தூண்டப்படும் போது அந்த வாக்கு என்னை கண்டிக்கிறது, என்னை சரி செய்கிறது என்று சொல்லுகிறார். இதுதான் மிக முக்கியமானது. உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் ஒரு கெட்டவன் நல்லவன் ஆவது, ஒரு பாவி பரிசுத்தன் ஆவது, ஒரு துன்மார்க்க நீதிமான் ஆவது. இதை விட பெரிய அதிசயம் எதுவும் கிடையாது. இதற்காகத்தான் இயேசு சிலுவையில பாடுபட்டார். அப்ப இயேசுநாதர் எனக்கு ஆவியானவர் சொன்னாரு, நான் கேட்டேன், ஆமா இது தப்பு தான், எனக்கும் தப்புன்னு தான் தெரியுது, ஆனா இது இந்த மாற மாட்டேங்குதே, என்ன செய்யணும்னு கேட்டேன். அப்ப இயேசுநாதர் சொன்னாரு, மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 3 அதிகாரத்தை தான் நீ வாசிக்கணும், அதுல இருந்து தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஐயோ ஆண்டவரே, 3 அதிகாரம் 15 நிமிஷத்துல வாசித்துருவனே, அதே வாசிக்கணுங்கிறீங்க? அதுல இருந்தே கன்வென்ஷன்லாம், அந்த நாட்கள்ல கன்வென்ஷன்லாம் நிறைய கன்வென்ஷன்கள்ல பிரசங்கம் பண்ணுவேன். அதுல எல்லாம் இதைத்தான் பிரசங்கம் பண்ணணும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு, என்ன இது மாதிரி உபதேசங்களை பண்ணணும். சாந்த குணத்தை பற்றி ஒரு நாள் ஒரு இடத்துல பேச போறேன். அப்போ நான் ஜெபம் பண்றேன், அது எனக்கிட்ட இல்லையாப்பா, அது என்கிட்ட இல்லையே, அதை பிரசங்கம் பண்ண சொல்றீரே. வர்றாங்களே இவங்களுக்காகவா உன்னை பிரசங்கம் பண்ண சொன்னேன்? உன்னை திருத்துறதுக்கு தான் இந்த பிரசங்கம். நீ இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லி எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியுமோ பிரசங்கம் பண்ணு, இந்த பிரசங்கத்தில் நீ திருந்துவ அப்படின்னு சொன்னார். நான் ரட்சிக்கப்பட்டதே என் பிரசங்கத்தில் தாங்க, நான் திருந்தினதே என்னுடைய பிரசங்கத்தில் தான். உபதேசம் எனக்கு நம்பிக்கை உண்டு, ஆவியானவர் பேசுகிறார் என்று பிரசங்கிமார்கள் கவனிக்க வேண்டும். அதாவது நான் கை கொள்ளுகிறதைத்தான் போதிக்க வேண்டுமானால் ஒருத்தருமே போதிக்க தகுதி இல்லாதவர்களாய் போய்விடுவார்கள். நாம் நிறைய காரியங்களை கை கொள்ளாமல் இருக்கிறோம், ஆனால் ஆவியானவர் போதிக்க சொல்லுகிறார்.
அதை போதிக்க சொல்லும் போது சாந்த குணத்தை குறித்து நான் போதிக்கிறேன். எனக்கு இல்லை, அதை நான் போதிக்கிறேன். அந்த போதனை எனக்கு, முன்பு உனக்குத்தான் நீ பிரசங்கித்துக் கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறது போல இல்லையா? அது போராடலாம் பிரசங்கம் பண்ணேன். பழைய மாதிரி கோபம் வரும். அப்போ அந்த பிரசங்கம் வந்து சாந்த குணத்தை பற்றி பேசிட்டு கோபமாக வருது அப்படின்னு உள்ளே இருந்து என்ன அப்படி ஒரு அட்டாக் பண்ணும். அதே மீறி 1-2 தடவை நான் விழுந்திருக்கிறேன், கோவப்பட்டிருக்கிறேன். அப்புறம் திரும்ப 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 அதே இது வந்த உடனே மழுங்கி போயிடுச்சுங்க, மாறிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நான் திருந்திட்டேனான்னு பார்க்கறதுக்கு கர்த்தர் எனக்கு டெஸ்ட் வச்சார். எப்படின்னு சொன்னால், ஒரு நாள் பெரம்பூரில் நான் ஸ்கூட்டரில் வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு விஜய் ஸ்கூட்டர் சின்னது ஃபால்கன், அதில் வந்துக்கிட்டு இருக்கிறேன். வேகமாக ஒரு ஆள் மோட்டர் பைக்கில், பின்னால் ஒரு பொண்டாட்டி உட்காந்துருக்குது. வியாசார்பாடி உத்தமர் அவர் வேகமாக வந்து என்னுடைய ஸ்கூட்டரை மடக்கி, சின்ன பையனா ஒரு 30-35 வயசு இருக்கும். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு கிட்ட ஆயிடுச்சு. அப்போ என்ன மடிக்கு நிறுத்தி, பிளேன் ஓட்டுறேன்னு நினைப்பாடா அப்படின்னா. அந்த ஆளை பார்த்து ஒரு சிரிச்சேன். உடனே அவன் பின்னால் உட்காந்து அவன் பொண்டாட்டிய அவர் ஒரு இடிச்சு, இருங்கங்க நான் கேட்குறேன் இந்த ஆளை அப்படின்னு. அந்த பொம்பளை வாயை திறந்தோடனே ஒரு வார்த்தையில் நான் முடிச்சிடுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது. எந்தெந்த நல்ல பொன்மொழி கேட்க வேண்டுமோ, இப்போ அந்த பொம்பளையும் பார்த்து ஒரு சிரிச்சேன். அது இவ்வளோ பேசிச்சு, அதை பார்த்து ஒரு சிரிச்சேன். அது சொல்லிச்சுங்க, புருஷனை பார்த்து சொல்லுது, இது சரியான லூஸுங்க, நீங்கள் போங்க அப்படின்னு இருச்சு. டெஸ்ட்டு வின் பண்ணிட்டேன். இப்படி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அப்படின்னு ஒருத்தன் சொன்னா இடியேட்டுன்னா என்ன. இதுக்கு முன்னே சொல்லியிருந்தா விஷயமே வேற. இப்போ என்ன டெஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறாருன்னு. இடியேட்டுன்னா என்ன, லூஸுன்னாங்க, ஒரு காலம் நட்டு கலந்துருச்சுன்னு ஒருத்தன் சொன்னான், இவ்வளோன்னு சொன்னான். எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு தான். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், சொர்ணராஜி பரவாயில்ல நீ இப்போ எல்லாம் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொன்னார். இது ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். நான் ஏன் சொல்கிறேன்னா, அவருடைய வசனம், அவருடைய போதனை மனுஷனை சீர்திருத்தும், பாவத்திலிருந்து விலகச் செய்யும். பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி அதுக்குரிய போதனைகளை கேட்டுட்டு 7 வார்த்தையெல்லாம் பேசி இந்த நாளில் அருன்னா இருப்பாங்க. அதெல்லாம் நடக்க போகுது. இப்போது கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்குமா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரொட்டீன், அது வழக்கமாக செய்கிற ஒரு சம்பிரதாயம் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையான மனமாற்றம் இதில் வரணும். இயேசு பாவங்களை நிவர்த்தி செய்ய பாடுபட்டார் என்ற உபதேசம், அதை பவுல் கொரிந்தியருக்கு சொல்றார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது பலன், தேவ பலம் என்று சொல்லுகிறார். எல்லாம் கவனிக்கணும், வாலிய பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கணும், எல்லாம் தம்பிமாரும் கவனிங்க. பரிசுத்தம், அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் சாமி பக்தனாய் நீ இருக்கலாம், ஆனால் இயேசுநாதரிடம் நீ எதையும் செய்துவிட்டு பக்தனாய் இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. அதுதான் சிலுவையின் உபதேசம். நான் உன்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறேன். கடைசியாக ஒருவன் ஈட்டி எடுத்து அவருடைய விழாவில் குத்தினான். அது அவருடைய இருதயத்தை பங்க்சர் பண்ணது. அந்த இருதயத்தில் தேங்கி இருந்த ஒரு சில துளி ரத்தங்கள்
அதன் வழியாக வழிந்தது. அதுக்கு பிற்பாடு நீர் வடிய ஆரம்பித்தது. சமுதாயமே, உனக்காக என் சரீரத்தில் ஒரு சொட்டு இரத்தத்தை கூட என் சரீரத்தில் வைக்காமல் கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் உனக்காக நான் சிலுவையில் உனக்காக சிந்திவிட்டேன் இந்த பூமியிலே என்கிறதற்கு அடையாளமாக நீர் வடிய ஆரம்பித்தது. இந்த இரத்தம் சிந்துதல் என் வாழ்க்கையில் என்ன உண்டாக்கிட்டு? இங்கே நாம் வாசித்தோமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. சுத்தமா இருக்கிறோமா? சுத்தமா இருக்கிறோமா? உங்கள்கிட்ட இருக்கிற அந்த செல்போன் டிவைஸ், இங்க நான் சொல்றேன் பாருங்க, நான் வாசிட்டு வந்தேனே, யாக்கோபு 1:13 அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதுதான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இச்சை, இந்த உலகத்தில் பாவம் உங்களுக்குள் வருவதற்கு இந்த கண்ணு மட்டும் குருடா இருந்துச்சுன்னு வச்சுங்க, கண்ணு தெரியாம ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, ஏன்னா பாவம் அவ்வளவு இராது. இந்த கண்ணு தான், இச்சை தான் பாவத்துக்கு காரணம். இந்த கண்ணு தான் காரணம். தேவன் சொன்னார் ஆரம்பத்தில், ஏதேன் தோட்டத்தில், அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொன்னார். சாத்தான் அதை பாருன்னு சொன்னான். நீ சாகிறதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் சில சுருக்கமாக தான் அதில் சொல்லியிருக்கு. நாங்கள் விளக்கம் சொல்லும் போது தான் சில காரியங்களை சொல்லுவோம். அதை கொஞ்சம் பாருமா, அந்த மரத்தை கொஞ்சம் பாரு. பார்த்துட்டு அந்த அம்மா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன பாருங்க, பார்க்க அது இதுவரைக்கும் அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதுவரைக்கும் அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா தேவனுடைய போதனை. வாலிபர்கள் கவனிங்கள். அங்கங்கே ஏப்பா அங்கங்கே கைப்பிடிச்சிட்டு நிற்கிறவன் பிரசங்கத்தை கேட்கணும். சும்மா இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன் பிரசங்கத்தை கோட்டை விட்ட பாவம் பேய் உன் பக்கத்தில் வந்துடும். கவனமாக இருக்கணும். பரிசுத்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சிலுவையின் உபதேசம். நான் இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணேன். அன்றவே வழக்கமாக சிலுவை பற்றி என்னத்தையாவது சொல்லிட்டு வர்றமே, இன்னைக்கு என்ன போதிக்க வேண்டும் என்று நான் பிரசங்கம் பண்ணேன். நான் சிலுவையில் பாடுபட்டதே பாவத்தை ஒழிக்கத்தான், பாவத்தை தீர்க்கத்தான் நான் சிலுவையில் பாடுபட்டேன். அந்த சிலுவையின் பாடுகளின் பலன் இதுவரைக்கும் என் பிள்ளைகளிடத்தில் நான் காணவில்லை. அவர்கள் அதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதை குறித்த சிந்தையாக மாற வேண்டும். அதை குறித்து போதனை இல்லை. ஆகவே ஊழியர்கள் பாவம் செய்கிறார்கள், கெட்டு போகிறார்கள். சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்து என்னுடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் உபதேசம் கேட்கவில்லை. அவர்களை உபதேசிப்பதற்கு அந்த உபதேச போதகர்கள் இல்லை. இன்றைக்கு கிருபையை பற்றி போதிக்கிறார்கள், கிருபை பற்றி போதிக்கிறார்கள். ஏன்னா வேதம் வசனம் என்ன சொல்ல, கிருபையினால் பாவம் நிவர்த்தியாகும் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் பாவத்தை நிவர்த்தியாக்கும் கிருபை என்று எவனும் பிரசங்கிக்கிறது இல்லை. நான் கிருபை பற்றி ஒரு பிரசங்கம் வச்சிருக்கேன். கிருபை என்னெல்லாம் செய்யும்? கிருபை பாவம் நிவர்த்தி செய்யும், கிருபை நீதிமானாக்கும், கிருபை சத்தியத்தோடு இணைந்து செயல்படும். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சுவிசேஷம் 1:17 என்று நினைக்கிறேன், நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவும். அனைவரும் இந்த பிரசங்கத்தை நீங்க உங்க செவியை அடைச்சுக்கிட்டீங்கன்னா சாத்தான் உங்க பக்கத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய மனதையும் உங்களுடைய செவியையும் திறந்து வைத்து இந்த சத்தியத்தை கேளுங்கள். ஜெபிக்கும் போது, நீங்கள் கேட்கும் போது, இன்றைக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்ட பிற்பாடு தொடர்ந்து உங்களோட தேவன் பேசுவார். தேவன் பேசுவார். எத்தனை அசுத்தமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த கண்ணு, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த டிவைஸ் செல்போன், அதில் நல்லது இருக்கிறதுன்னு எனக்கு சொல்ல தெரியல.
ஆனால் பிரயோஜனமான சில காரியத்துக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் பிரயோஜனமில்லாத காரியத்திற்கு நிறைய அதில் இருக்கிறது, நிறைய அதில் இருக்கிறது. அந்த கெட்டதை கேட்கும்போது இந்த பாஸ்டர் சொர்ணராஜுடைய பிரசங்கம் காதில் ரீங்காரமிடும். குட் ஃப்ரைடே போயிட்டு வந்திய என்ன பிரசங்கம் பண்ணாரு? பாவ நிவர்த்தி செய்வதற்காக இயேசு சிலுவையில் சுமந்தார். இச்சையோடு பார்ப்பது பாவம் என்று சொல்லி என்ன மலைப்பிரசங்கத்தில் இயேசுநாதர் சொல்லி இருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறார். இச்சையாய் பார்ப்பது பாவம் என்று சொல்லி இருக்கிறார். என்ன இதுல நான் என்னிடத்தில் இருக்கிற இந்த டிவைஸை எடுத்து வைத்துக்கொண்டு கேவலமாக பார்க்கிற புத்தி கெட்ட மனுஷர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்படி புத்தி கெட்டவர்கள் திருந்துவதற்கு இதை குறித்து பிரசங்கம் பண்ணாவிட்டால் அதை தீமையாகவே பயன்படுத்துவார்கள், தீமையாகவே பயன்படுத்துவார்கள். கொலைகள், தற்கொலைகள், இன்னும் பலவிதமான அழிவு நாசங்களை உண்டாக்குகிறது இந்த கண்ணினால் பார்த்த கெட்ட காரியம்தான். இங்க இருக்கிறவர்களில் எத்தனை பேர் இந்த கெட்ட பாவத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்? நிச்சயமாய் அதிலிருந்து விடுதலை உங்களுக்கு உண்டாக்கவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தினார். இதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். கெட்டு போகிறவர்கள் இதை கேட்க மாட்டார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள் இதை கேட்பார்கள். என்ன இன்ஸ்டாகிராம்ல காதலா? கருமம். இன்ஸ்டாகிராம்ல அடி காதல் பண்ற. நம்ம சபையில தான் ஒரு பிள்ளை, நாங்கெல்லாம் என்ன சொல்லிருக்கோம், அன்னோன் நம்பரை நீ டச் பண்ணவே கூடாது, அன்னோன் நம்பரை டச் பண்ணக்கூடாது. எல்லாம் கவனிங்க, இது புது நம்பர், அதை நீ டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி சொல்லியிருந்தேன். ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளை, காலேஜில் படிக்கிற பிள்ளை, அவளுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. ஒரு தடவை வந்துச்சு, அவள் எடுக்கல. 2 தடவை வந்துச்சு, எடுக்கல. 10 தடவை வந்துச்சு, எடுக்கல. அப்புறம் அடுத்த நாள் அகெயின் அதே நம்பர்ல இருந்து ஃபோன் வருது, எடுக்கலை. இப்படியே இருந்தா ரிப்பீட். பிசாசு எப்படி தெரியுங்களா? 1000 டைம்ஸ் உங்ககிட்ட அட்டெம்ப்ட் பண்ணி தோத்து போயிட்டானா, 1001வது தடவை ஃபர்ஸ்ட் டைம்ல ஃப்ரெஷ்ஷாக வர்ற மாதிரி வருவான் பிசாசு. அவன் தோல்வி எவ்வளவு தோல்வி இருந்தாலும் மானம், ஈனம், சூடு, சொரணை இல்லாதவன் வருவான் அவங்ககிட்ட திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா. திரும்ப திரும்ப பண்ண உடனே ஒரு நாள் இந்த பிள்ளை அதை எடுத்து ஹலோ அப்படின்னா அந்த அவளுடைய இனிமையான குரல்ல, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே அவ பேசல, ஹலோன்னு தான் சொன்னான். இது எதிர்மனையில கேட்ட அந்த வாலிபன் அதை கேட்ட உடனே அவன் உடனே சொன்னான், what a sweet voice, I never heard such a sweet voice in my life. வீட்டில் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கழுத குரலுன்றாங்க, எருமை குரல், சனியே அப்படிங்கிறாங்க. இவன் என்ன சொல்றான், என்ன இனிமையான குரலுங்கிறான். சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவளுக்குள்ள அது வேலை செய்யுது. எல்லாரும் என் குரலை அது இதுன்னு சொல்றாங்க. யாரோ ஒருத்தன் இனிமேன்னு சொன்னானே, அப்படியே வேலை செய்யுது. திரும்ப இப்பன்னா அவன் கூப்பிடுறது ஒரு வாரம் விட்டுட்டான். உடனே இவளுக்கு வராதா, கூப்பிட மாட்டானா. ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்ட உடனே ஒரு ரிங், 2வது ரிங்கு தடுத்துட்டான். அப்புறம் என்னங்க ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதான் ஆச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு கால் வருது, அந்த பிள்ளையுடைய அப்பாவுக்கு. கொஞ்ச நாள் போன பிற்பாடு அவர் விழுந்துருச்சு. என்ன பேரை சொல்லி, இது உங்க மகளா? ஆமா. உடனே காவல் நிலையத்துக்கு வாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. அம்மாவும் அப்பாவும் விழுந்தடிச்சு போனாங்க. அங்க ஒரு பையனோட நிக்கிறா. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீ உங்க அம்மா அப்பா கூட போறியா? இல்லை, நான் அவரு கூட தான் போவேன்.
சனியே, இந்த சாபம் அந்த பொண்ணை வாழ வைக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்குறவங்க, இந்த கலை உலகம் வேணா காதலை போட்டலாம், அது கலைக்கு தான், சினிமாவுக்கு தான் காதல். ஆனால் அவன் குடும்பத்தில் இந்த காதல் படுத்துகிற பாடு விரும்புறதில்ல. தாய் தகப்பன பாவம். காரணம் என்ன? இன்ஸ்டாகிராம், அதை பார்க்கறது. இச்சை 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 அது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாக்கும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. இது கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதற்காகத்தான் பாடுபட்டார். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியத்தில் நீங்க அசதியா இருக்கவே கூடாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், ஆக்கினை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு இதான் உனக்குன்னு காத்திருக்குதுன்னு அடுத்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பிற்பாடு, இது தவறு என்று உனக்கு போதிக்கப்பட்ட பிற்பாடு, நீ அறிந்த பிற்பாடு, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இது தேவனுக்கு பிடிக்காது என்ற அறிவு உனக்கு வந்த பிறகு, சத்தியத்தை அறியும் அறிவை வந்த பிற்பாடு நீ பாவம் செய்தால், நீ ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி. நான் இவ்வளவு காலம் நான் ஊழியம் செய்திருக்குங்க. நான் எந்த பொம்பளைகள் நிறைய ஜெபிக்க நம்மகிட்ட வருவாங்க. நான் ஒரு நாள் சொன்னேன், பாஸ்டர் அம்மாவுக்கு என்னை விட அதிக வரம் இருக்குது அப்படின்னு. இதே சபையில் தான், என்னை விட அதிக வரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் மீட்டிங் முடிஞ்சோடனே ஏன்ட்ட வர்றவங்களை விட கடற்கடன்னு இறங்கி ஓடுவாங்க. எங்கே இதுங்க ஓடுதுங்க நம்மக்கிட்ட வராமல் அப்படின்னா கேட்டில் பாஸ்டர் அம்மா நிற்பாங்க. அவங்ககிட்ட எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் எந்த பொம்பளை தலையிலையும் சீக்கிரம் கை வைக்க மாட்டேன். ஈவன் டில் நவ். ஊழியக்காரன் கேட்டுனா கேளியா, எந்த பொம்பளை தலையிலும் கை வைக்க மாட்டேன். என் கை கூப்பி ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரோ? ஆண்டவரே, இந்த சகோதரியுடைய பாரத்துக்காக ஸ்தோத்திரம், பாரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சகோதரியை சோகமாக. கர்த்தர் கை வையின்னு ஒரு ஏவுதல் கொடுத்தா உச்சந்தலையில கை வைப்பேன். ஊழியக்காரர்களுக்கு இதைத்தான் நாங்கள் போதிக்கிறோம். கை எங்க வைக்கணும்? உச்சந்தலையில வைக்கணும். இந்த உச்சந்தலையில வைக்கிற கை இந்த உச்சந்தலையில வைக்காம இதிலிருந்து இறங்கி தோள்பட்டையிலையோ அல்லது எங்கேயோ இறங்கிச்சுன்னு சொன்னா நீ பாவம் செய்கிறாய். நீ சரியில்லாத ஊழியக்காரன். யார் இருக்கிற இடத்துல கை வைக்கிறானா? அயோக்கிய ஊழியக்காரன், கெட்ட ஊழியர்கள். நல்ல போதனைகளுக்கு அறிவுரைகள் சொல்லுகிற இடத்துக்கு இந்த ஊழியர்கள் வருவதில்லை. ஆகவே பாவம் பெருகி இருக்கிறது. என்ன பொம்பளைகளுக்கு எப்படின்னா, ஊழியக்காரன் எங்க டச் பண்ணால இருக்கக்கூடாது. கவனமா இருக்கணும். உங்க பாஸ்டர் இருக்காரு, அவர் எப்படி ஜெபம் பண்றாரு? கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தனியா ஒரு வீடு கூட இன்னைக்கு வரைக்கும் நான் விசிட் பண்ணதே கிடையாது. நானும் என் மனைவியும் போவோம். அவளுக்கு முடியாத காலத்தில் நான் இன்னொரு உதவி ஆளை கூட கூட்டிகிட்டு தான் போவேன். எந்த வீட்டுக்கும் நான் தனியா போனதே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒன்றும் பரலோகத்திலிருந்து பொத்துன்னு குதித்த டிவைன் பிரீச்சர் அல்ல. நான் இந்த ஃப்ளஷ்ல இருக்கிற பிரீச்சர் தான். இந்த மாம்சத்தில் இருக்கிறவன் தான். இந்த கண் இச்சிக்கும் தன்மை இழந்து போகவில்லை. ஊழியக்காரனே, உன்னுடைய கண் இச்சிக்கும் தன்மை இழந்து போகவில்லை. அப்படி இருக்க எந்த அக்கேஷன்லையும் நீங்க செயல்படுகிற விதம், உங்களை பற்றி இப்பொழுது பிரச்சாரமாய் பேசப்படுகிற காரியம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய நாட்டு கல்ச்சர், நம்முடைய தமிழ்நாட்டு கல்ச்சர் என்ன? இந்த பாருங்க, நான் நினைக்கிறேன் உன் மகளுக்கு பிரதிஷ்டை பண்ணது யாருமா? நான் தானே பண்ணேன்.
உன் பேர் மறந்துட்டேனே. ஜெசிகா, ஜெசிகா, ஜெனிஃபர் ஜெசிகா. ஜெசிகாவை நான் தான் பிரதிஷ்டை பண்ணேன். இப்போ நீ எம்எஸ்சி படிக்கிறியா? பிபிஏ படிக்கிறான். நான் தான் பிரதிஷ்டை பண்ணேன். அப்படியே குழந்தை கையில் தூக்குனேன். இப்போ தூக்கிடலாமா? நான் தான் பிரதிஷ்டை பண்ணேன். மகளே வான்னு கட்டி அணைச்சிக்கலாமா? பாவத்தை பிறப்பிக்கும் எந்த செயலையும் செய்யவும் கூடாது, செய்ய இடம் கொடுக்கவும் கூடாது. கவனமா இருக்கணும். பாவத்தை ஜெயிக்கணும். இயேசு பாவத்தை சிலுவையிலே ஜெயித்தார். இதுதான் சிலுவையின் உபதேசம். கெட்டு போகிறவர்கள் இதையெல்லாம் பின்பற்ற மாட்டார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் இதையெல்லாம் பின்பற்றுவார்கள். பரிசுத்தம். தேவன் சொன்ன என் இயேசு பரிசுத்தர், ஆகையால் நானும் என் நடக்கைகளில் எல்லாம் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. நான் பரிசுத்தத்தை குறித்து நான் சிந்தை இல்லாமல் நான் இருந்தால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் கெட்டு போவேன். பரலோக ராஜ்யம், இயேசுநாதர் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யம் எனக்கு கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் நீங்க வந்திருக்கலாம். வாலிபர்களை கவனியுங்கள். வாலிப பிராயத்தில் பலவிதமான காரியங்கள். வயதான தாத்தா பாட்டி கூட கவனிங்க. பரிசுத்தம். சிலுவை நமக்கு போதிக்கிற உபதேசம் பரிசுத்தம். பரிசுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில விஷயங்களை சொல்லி மட்டும் நான் முடிச்சிடுறேன். நிறைய இருக்குது இன்னும் வசனம். சிலுவையில் சிந்தின இரத்தத்தால், சிலுவையில் சிந்தின இரத்தத்தால். இங்கே பாருங்கள், கொலோசையர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. எபேசியர் 2:10. பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். பகையை சிலுவையில் கொன்றார். இயேசு சிந்தின இரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை உண்டாக்கினார். நான் சொல்லுகிறது இயேசு கொடுக்கிற சமாதானம், இயேசு சம்பாதித்த சமாதானம். உயிரை கொடுத்து தன் ஜீவனை கொடுத்து ஒரு சமாதானத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அதாவது நன்றா கவனிங்க, உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள். எனக்குள்ளே நான் சமாதானமா இருக்கணும். ஏன்னா வெளியே இருக்கிற இந்த ஃபிளஷ், எர்த்லி ஃபார்மேஷன், இதுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது. அது தேவன் தந்தது. ஆவி தேவன் தந்தது. பைபிள் வசனம் இருக்குங்க, நேரம் இல்லை, நான் உங்களுக்கு சொல்றேன். யோபு சொல்றாரு, யோபுவின் சரித்திரத்தில் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். ஆகவே தேவன் ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். அது தேவனிடத்திலிருந்து வருவது. இந்த ஃபிளஷ் எர்த்லி ஃபார்மேஷன், பூமியில ஒரு தாயின் கற்பத்தில் உருவான இந்த உருவம், இந்த மாம்சம் எப்பொழுதும் பூமியை இச்சிக்கும் தன்மை உடையது, கெட்ட சுபாவம் உள்ள தன்மை உடையது. ஆனால் ஆவி அதற்கு ஒத்து போகாது. அதனால்தான் கலாத்தியர் 5:16-17 சொல்லி இருக்கிறபடி, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் இச்சிக்கிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யக்கூடாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவிக்கேற்றபடி நடந்துங்கள். உங்கள் உள்ளான மனம், ஆவி, ஆத்துமா சொல்லுகிறது போல் நடக்க வேண்டும். அப்படி நடக்கிறது இல்லை. அதனால இப்ப என்ன இருக்குன்னா, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சண்டை, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சண்டை. அதனால என்ன சொல்றான், பீஸ் ஆஃப் மைண்டே இல்லைன்றான், எனக்கு சமாதானமே இல்லைங்கிறான். ஏன்னா இவன் நினைக்கிறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. ஏன்னா இந்த சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்க. சரீரம் எப்பவும் கெட்டது செய்யறத கூப்பிடுது, கெட்டது செய்யறத கூப்பிடுது. சர்ச்சில் ஜபம் வச்சிருக்காங்க, இந்த மாம்சம் சொல்லுது அப்படிதான் ஜபம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. IPL இப்பதானே ஆரம்பிச்சிருக்கான், இதோட அடுத்த வருஷம் தானே வரும், அதனால IPL உட்காரு. என்ன PL? ஜபம் நடத்துவார் அவர் பாஸ்டர். அவர் எங்க போயிட போறாரு? அடுத்த தடவை நடத்தும் போது போய்க்கலாம், அடுத்த தடவை நடத்து போகலாம். நிச்சயமா நீ பாவம் செய்யற, சமாதானம் உண்டு மாம்சம் என்ன செய்யல, உனக்கு ஒத்து வரல. உன்னுடைய மாம்சம்
மாம்சம் நல்லா தின்னு தின்னு கொழுத்து போயிருக்குது. அதுதான் கொழுப்புங்கிறாங்க. அடிக்கடி அவளுக்கு ரொம்ப கொழுப்பு அப்படி சொல்றாங்களே, ஏன் தெரியுங்களா? இந்த மாம்சம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆவி ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, பாஸ்டர் பிரசங்கம் பண்றதை கவனமா கேட்கறது இல்லை. எத்தனை பேர் இப்போ பிரசங்கம் பாஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செல்லை வச்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கானோ, ஏய் நீ விளங்க மாட்டடா, இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, டக்குன்னு தூக்கும் மூடு. இல்லைன்னா அந்த ஆண்கள் டாய்லெட்ல கொண்டு போட்டுரு. உன்னை கெடுக்குது இல்லையா? அது கெடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணாத. சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்கிற? அப்புறம் கொஞ்சம் மறைவா பார்த்துக்கிட்டு இருக்கிற. காதில் கருப்பா ரொம்ப சின்னதாக வந்துருச்சுங்க. முன்னெல்லாம் காதில் அந்த என்னது பட்ஸ் வச்சா தெரியும், இப்போ தெரியறதே இல்லை. இந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, முடியை போட்டு மறைச்சிக்கிறாளுங்க, அது உள்ளே இருக்கிறதே தெரியுதே இல்லை. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, இவன் அங்கே அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் சிரிப்பா பாருங்க. சிரிக்கிறது செல்லுக்கு. பாஸ்டர் சிரிக்கிறதே சொல்லவே சிரிக்கிறா, லூசு, சரியான லூசு, பைத்தியங்கள் சிரிக்குது பாரு. சில நேரம் நம்ம நல்லா உற்சாகமா ஒன்று சொன்னா இது உம்முன்னு இருக்கும். ஏன்னா அங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறது அங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? காது ஒழுங்கா இருக்கணும்னா கவனமா எல்லாம் பட்ஸ் எல்லாம் கழட்டி தூக்கி குப்பையில இல்லை பையில போட்டுக்க. ஹல்லேலூயா. டெக்னாலஜி வளர்ந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்னை பாவம் செய்ய தூண்டுமானால் அதில் நான் மேற்கொள்ளவே இயேசு எனக்காக சிலுவையில் என் பாவங்களை நிவர்த்தி செய்யவே இயேசு சிலுவையில் மரித்தார் என்று இன்றைக்கு உணர்ந்து அதை நீங்க ஒப்பு கொடுக்கணும். இயேசு பகையை சிலுவையில கொன்று விட்டார். பகை எங்க இருக்கிறது? என்னுடைய ஆவிக்கும் என் சரீரத்துக்கும் இடையில பகை இருக்கிறது, ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது என்று கலாத்தியர் 3:17 சொல்லி இருக்கிறது. ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அதனால தான் மனதில் ஒரு நிலை இல்லை, செய்ய நினைக்கிறதை செய்யறதில்லை. அந்த ஒரு மனசு இப்படி சொல்லுது, இன்னொரு மனசு இப்படி சொல்லுதெல்லாம் அப்படி இருக்கிறாங்க. முதலாவது நமக்குள்ள சமாதானத்தை இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உண்டாக்குகிறார். இரண்டாவது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இருக்க, ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இருக்க. என்ன இந்த புருஷன் எப்ப சாவாம்னு நீ மனசுல நினைக்கிறியா இல்லையாமா? எப்படி இந்த பாஸ்டருக்கு தெரிஞ்சுது? நான் என்ன சொல்றேன்னா, இங்க நின்று நான் பேசுறேன் பார்த்தீங்களா, என் வாயில வர்ற வார்த்தை ஒன்று நான் என் சுயமா பேசுறதே இல்லை. நான் இந்த 2-3 நாளாவே என் வாயை கொடுத்துட்றேன். என் வாயா நான் பேசாம ஆவியானவருடைய வாயா இதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். என் வாயிலிருந்து நீர் பேசும் அப்படி ஒப்பு கொடுத்து தான் இப்பெல்லாம் பிரசங்கம் பண்றது. அதனால ஏதாவது வந்துச்சுன்னா அது நான் இல்லைங்க, ஆவியானவர்கிட்ட இருந்து வர்றது. சமாதானத்தை சிலுவையில கர்த்தர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சிருக்கிறாரு. அந்த சமாதானம் உன் குடும்பத்தில் இருக்குதா? முதல்ல உன் சரி வாழ்க்கையில இருக்குதா? உனக்கு தனிப்பட்ட விஷயத்துல உன்னுடைய குடும்பத்தோட இருக்குதா? கணவன் மனைவிக்குள்ள சமாதானமா இருக்கிறீங்களா? பெற்றோரோட சமாதானமா இருக்கிறீங்களா? ஏன் மனுஷரோட சக மனிதர்களோட சமாதானமா இருக்கிறீங்களா? எல்லாம் சண்டையும் விரோதங்களும் இதை நீங்க வாழ்க்கையில கை கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு சிலுவையின் உபதேசம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி இருக்கிறது. உங்களுடைய கோபங்களும் உங்களுடைய வருத்தங்களும் உங்களுடைய பிரச்சனைகளும் ஒரு சின்ன அற்ப காரியத்துக்காக உண்டானது. ஆனால் சமாதானம் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் வந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆகவே இயேசு பகையை சிலுவையிலே கொன்று விட்டார், பாவத்தை பரிகரித்து விட்டார். இயேசு சிலுவையில் நமக்கு செய்த காரியம் 2 மேஜர் பாயிண்ட் நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. பரிசுத்தம். சிலுவை பற்றிய உபதேசம் என்ன? பாவ நிவர்த்தி, பரிசுத்தம். இதுக்கு தான் சிலுவையில் இயேசு பலியிட்டார். என் அக்கிரமங்கள், என் பாவங்கள், என் அநீதிகள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். முடிந்தது என்று இயேசு சொன்னார். முடிந்தது. நான் இந்த உலகத்தில் எதற்காக வந்தேனோ அதை செய்து முடிக்க
நான் எவ்வளவு பாடுபட வேண்டுமோ அவ்வளவு பாடுகளையும் பட்டு அதற்கு பரிகாரம் செய்து நான் இந்த மனுக்குலத்துக்கு பாவம் விமோச்சனம், பாவ நிவிர்த்தி, பாவமின்றி பரிசுத்தமாய் வாழும் அந்த மாபெரும் தியாக செயலை நான் செய்து முடித்து விட்டேன் பிதாவே, எல்லாம் முடிந்தது என்று இயேசு வெற்றிகரமாக சிலுவையிலே அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்றைக்கு கேட்ட உபதேசத்தின்படி சிலுவை என்றால் பரிசுத்தம், பாவ நிவர்த்தி, அக்கிரம அநியாயங்கள் நீக்கப்படுவது, சண்டை சச்சரவுகளை நீக்கி சமாதானமாய் ஒருவரோடு ஒருவர், தனக்குள்ளே சமாதானம் பிறரோடும் சமாதானமாய் வாழ்வது. இந்த 2 பிரதான குறிப்பை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு உங்களுக்காக சிலுவையிலே பட்ட பாடுகளின் பலனை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நல்ல நாளில் நமக்கு சொன்ன இந்த சத்தியம் எத்தனை பேருக்குள்ள அற்புதமான விடுதலை உண்டாக்கியிருக்கா? கையை உயர்த்தி நம்ம நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, சிலுவையில் நீர் எனக்காக சிந்தி நம்முடைய இரத்தத்தினாலே என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கரம் உயர்த்தி எத்தனை பேர் இன்னைக்கு எந்த குற்ற உணர்வோடு நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது? இயேசு நம்மளை எல்லா பாவங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மளை விடுவித்திருக்கிறார். எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பு எனக்கு உண்டாகிறதுக்காக, என்னை உள்ளம் புறம்பும் சுத்திகரிக்கிற எங்கள் நல்ல தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவம் மன்னிக்கப்பட்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானம், எத்தனை பேர் அதை அனுபவிக்க கர்த்தருடைய பிள்ளைகள் கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள சமாதானம், ஆண்டவரே என் குடும்பத்தில் சமாதானம், நான் போகிற இடத்துல சமாதானம், ஆண்டவரே உம்முடைய சிலுவையினால எனக்கு நீ உண்டாக்கின அந்த சமாதானத்தை நான் ஒவ்வொரு நாளும் ருசி பார்ப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசி பார்க்கிறவர்களாய் ஆவியானவரே, இந்த சத்திய வசனங்கள் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறத ஆவியானவர் மறுபடியும் எங்களை நீர் அதை ஞாபகப்படுத்தி இந்த சத்தியத்தில் நாங்கள் ஆண்டவரே உம்மக்குள்ள நாங்கள் வாழ்ந்து, ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்த உம்முடைய விலையேற பெற்ற ஆண்டவரே ஜீவனை நாங்கள் ஆண்டவரை மதித்து வாழ கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்திய வசனங்கள் எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய ஆண்டவரே ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே நல்ல நிலையில் ஆண்டவரே பரிசுத்தமான நிலையில் வாழ கேட்ட சத்தியங்கள் ஒவ்வொன்றையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள நீர் வேலை செய்ய வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கரம் தட்டி இந்த நல்ல சத்தியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன ஆண்டவரே, உருவாக்குகிற சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களை ஒவ்வொரு முறையும் உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை போதித்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே போதிக்கப்பட்ட இந்த நல்ல வசனங்கள், இந்த சத்தியங்கள் ஆண்டவர் எங்களை சீரான வழியில் ஆண்டவர் அற்புதமாய் உருவாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உருவாக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு போகிறோம். சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சத்திய வசனத்தினாலே, இன்றைக்கு கேட்ட இந்த சத்திய வசனத்தினாலே நாங்கள் உருவாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றி அனுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.